இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார். திருவிருத்தத்துல கடைசியில சொன்னது ஈன சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏன திருவாய் இழந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. நான் கண்ட நல்லதை உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கிறது உங்க பாடுன்ற. நான் ஏழை, எனக்கு பெரிய பதவி பட்டமெல்லாம் கிடையாது. ஈன சொல்லாயினுமாக என் வார்த்தை விலை போகாத வார்த்தையா கூட இருக்கும். ஆனா நல்லதை சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நல்லது எதுவோ அதை சொல்றேன். ஈன சொல்லாயினுமாக ஏரி திரை வையம் முத்தும் ஏன திருவாய் இழந்தவிரான். திரையின அலை, எரி திரையின அலை எறிகிற சமுத்திரத்தாலே சூழப்பட்ட பூமாதேவியை வராகப் பெருமானாக அவதரித்து இழந்த பிரான் தன் கோரைப்பற்களாலே தூக்கி நிறுத்தியவர். இரு கற்பகம் சேர் வானத்தவர்க்கும். உங்களுக்கு மட்டும் வராக பெருமாள் திருவடி புகழ்னு சொல்லல, வைகுந்தத்தில் இருக்கிறவனுக்கு அதுதான், சொர்க்கத்தில் இருக்கிறவனுக்கு அதுதான், பூலோகத்தில் தவிக்கும் உங்களுக்கும் அதுதான். வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. அவர்தான் ஞான குரு, ஞான பிரதாதா. ஞான பிரான், பிரான்னா உபகாரகன் அர்த்தம். நம்ம அத்தனை பேருக்குமா உபகாரம் பண்ணவர். அவர் திருவடிகளையே பற்றுங்கோள். இது நான் கண்ட நல்லது, எனக்கு தெரிஞ்ச நல்லதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆழ்வார் இவ்வளவு ஆராய்ந்து இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கணும்னா ஏதோ ரொம்பவே பெருமை இருக்கணும். இல்லைன்னா தேடி தேடி பார்த்தேன் வராகனை பற்றுன்னு சொல்லி முடிச்சிருப்பாரா? அந்த பெருமானுடைய மூக்கிலிருந்து, அந்த பிரம்மாவனுடைய மூக்கிலிருந்து வராகம் அவதரித்தார். இவ்வளவு பெரியவராக ஆனார்ங்கிறது ஆச்சரியமான சரித்திரம். வேதாந்த தேசிகன் ரகசிய சிகாமணின்னு பாடினார்னு சொன்னேன். அதுல என்னென்ன விஷயம் சாதிக்கிறார்? கோபா ஏது அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி கவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபிகி கோணா கோணாரவைகி குர்குரைகி. ஒரு மாதிரி உருமு மொழிய பன்றி குரும் குரும்னு ஒரு சத்தம் வருதே, அந்த குர்குர சப்தத்திலிருந்து தான் ருக்கு யஜுசு சாமம் அதர்வம் முதலான 4 வேதங்களும் புறப்பட்டனவாம். அதைத்தான் கோணா ரவைகி குர்குரைகிங்கிறார். அந்த குரு சப்தத்தில இருந்தா இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்த தேவோப சவிதா பிரார்ப்பேது சேட்டதமாய கர்மனே அகனாயாகி விதே அக்னிமேளே புரோகிதம். ஒவ்வொன்னா வேத வாக்கியங்கள்லாம் அவர் உருன்னு சொன்னாரே, அந்த உருமுகர ஒலியிலேருந்தான் வருதுங்கிறார். அந்த ஒலி நம்மை கோபாயேத் எப்போதும் ரட்சிக்கட்டும். அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி, இந்த பூமாதேவியை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே ஏதுமறியாத பன்றி வடிவத்திலே பெருமாள் அவதரித்தார். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேது காமே அந்தர்ஹித இதர குணாத் அவலா ஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீகி. ஆச்சரியமா பூஸ்துதியில சாதிக்கிறார். 28 ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்ரீஸ்துதி இருக்கு, பூஸ்துதி இருக்கு. அதே போல எதிராஜ சப்ததி பாடினார். ராமானுஜருக்கு என்ன ஞாச விம்சதி, ஞாச தசகம், ஞாச திலகம், சரணாகதி தீபிகே, நிறைய கிரந்தங்கள். அதுல பூஸ்துதியில சாதிக்கிறார். ஆஸ்வாசனாய, நமக்கெல்லாம் வராக பெருமாள் திருவடிதான் ஒரே வழி தஞ்சம் என்று ஆஸ்வாசப்படுத்தணும், நம்மளை நம்ப வைக்கணுமா. அதற்காக தான் என்னமோ சக்தியே இழந்தவிட போலே ஒத்துரை என்னை காப்பாத்த ஆள் இல்லை, நான் ஒரு அபலை என்று சொல்லிக்கொண்டு பிரளய சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி நீர் போலும். பூமாதேவிக்கு நிஜமாவே என்ன குறையான்னா இல்லை. ஆனா நான் குறப்பட்டு சிக்கி கொண்டு வராக பெருமாள் அவதரித்து என்னை தூக்கி விட்டாதான், ஓ நம்ம எல்லாருக்கும் இருப்பிடமா இருக்கிற பூமியே இவர் தான் ரட்சித்தார், அப்ப நானும் அவர் திருவடிகளை பற்ற வேணும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு அப்பதான் வரும். அதுக்காகத்தான் உன்னை நீரே தாழ்த்தி கொண்டீர் போலுங்கிறார். இத்தனை நாள் வராக பெருமானுடைய பெருமையெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா பூமாதேவிக்கு பெருமை குறவா? ஒண்ணும் இல்லை. நாம தான் அதை புரிஞ்சுக்காம ஒரே அபச்சாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மகாலட்சுமி நான் சொன்னா கூட அவருக்கு இருக்கிற பதவி பட்டம்லாம் விட்டே கொடுக்க மாட்டார். வலது பக்கத்துல எங்க போனாலும் தேவிக்கு சன்னதியெல்லாம் இருக்கு, நன்னா சேவிச்சிருவோம், காசு வரணுமே, ஐஸ்வர்யலட்சுமி கொடுத்தா தானே உண்டு. அதே பூமின்னு இருந்தா உதைக்கிறதுல இருந்து, மிதிக்கிறதுல இருந்து, ஆடுறதுல இருந்து, துப்புறதுல இருந்து, கிள்றதுல இருந்து. ஒருத்தர் வர்றார் மின்சாரம் வேணும்னார், கீழே தோண்டிட்டு போனார். அடுத்தவர் வர்றார் கையில கைபேசி வேணும்னா அவர் அங்கேயே தோன்றார். கழிவு ஜலம் போகணும்னால் அவர் அங்கேயே தோன்றார். தோண்டினவன் சரியாவான்னு மூடுவனா அதுவும் தெரியாது. அப்படியே யாரான்னு உள்ள விழுந்துட்டா பூமாதேவியின் மடியில் விழுந்தேன்னு ஒத்துன்னு சொல்ல மாட்டான், நீதிமன்றத்துக்கு போவான். நீ எதனால ஒழுங்கா மூடலைன்னு அங்கதான் போய் நிற்பா. அவர் நினைச்சு போய் எல்லாமே எங்கிட்டத்தான் இருக்கே. எந்த ஒரு குழந்தைக்கும் எது ரொம்ப ஆஸ்வாசகரம், ரொம்ப திருப்தியா இருக்கு, என்ன ஒரு ஆபத்தும் இல்லைன்னு எப்ப தோணும்னால்
அம்மாவுடைய புடவத்தலப்பு கிழிசலை கீழே போட்டு அதுல பூமியில குழந்தைய படுக்க விட்டினால் பாக்கி எந்த இடத்துல எப்பேற்பட்ட காவலாளி காப்பாத்தினால் கூட அந்த குழந்தைக்கு புரியாது. அதுல வச்சு அவன் அந்த கீழே பாதி துணியை விரிச்சுட்டு பாக்கி பாதி புடவையே போத்தி விட்டு அதுக்கு என்ன வேணுமோ மின்விசிறி அத்தோட விடுறாளோ இல்லையோ அது பரம திருப்தியா தூங்கும். நீங்க மற்றபடி இது அது தொட்டில் தூளி எத்தையான்னு பண்ணி பாருங்க, அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிடித்தமே இருக்காது. அதை போல இந்த பூமாதேவியினுடைய மடியில் இருக்கோம்னால் ஆஸ்வாசகரம். இந்த ஆஸ்வாசம் தான் உனக்கு நானே அவரைத்தான் பற்ற சொல்லுகிறேன் பார், அவரால் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு பிராட்டி நமக்கு உணர்த்துகிறான்றார். ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேது காமே, ஆபத்து காலத்தில் ரட்சிக்க வேண்டிய தசையை நீராக ஏற்றுக்கொண்டீர். இது ஒரு நாடகம், உமக்கு நிஜமா அந்த மாதிரி திசையெல்லாம் இல்லை. ஆனா அப்பதானே நாங்க நம்புவோங்கிறதுக்காக தேசிகன் மேல சாதிக்கிறார். உங்க 2 பேரும் நீங்க ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி பேசி வச்சுட்டீர்கள் தெரியுமோ, நான் அபல, நானே அவரைத்தான் பத்திருக்கேன், என்கிட்ட இருக்கிற எல்லாரும் அவரை பற்றுங்கோள்னு பூமி சொல்லுவலாம். பூமாதேவி இடந்தெடுத்த பிற்பாடு வராக பெருமாள் என்ன திருக்கோலத்தில் இருக்கார் பாருங்க. இடது மடியிலையோ வலது மடியிலையோ பூமாதேவி அமர்த்தி கொண்டிருப்பார். பூமாதேவியினுடைய 2 திருவடி கீழே நீட்டின்னு இருக்கும். இப்படி கையை பிடிச்சுட்டு இருப்பார். அதை அணையாட்ட இப்படி சயனித்து கொண்டிருப்பாள். பத்திர் தட்சிண பாணி பங்கஜ புடே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சர்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். இது சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான ஸ்லோகம். வாமம் பன்னக சர்வபௌம தரிசம், அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கட்டப்பட்டு சமுத்திரத்திலேருந்து இப்பதானே வெளியில எடுத்திருக்கார். 21 நாள் ஜுரம் அடிச்ச குழந்தையாட்டம். அப்ப அதை எவ்வளவு தூரம் பார்த்துக்கணும், அதனால பார்த்து நன்னா சாஞ்சிக்குவோன்னு இப்படி கையை வச்சிருந்தாராம். இதுதான் ரொம்ப சுத்தமா இருக்கு அவளுக்கு. அதனால இந்த இடது தோல்ல சாஞ்சி விட்டார். வலது கையை இப்படி கீழே கொடுத்து திண்டாட்டம். வலது பெருமாளுடைய வலது கையில தான் 2 திருவடி இருக்கு. அவரு சொல்லி கொடுக்கறது அவள் பங்குக்கு தன் பங்கை முடித்து விட்டாள். என்ன பற்றணும்னு அவ சொல்லிட்டா. எல்லாரும் எங்கிட்ட வந்துடும் இல்லையோ, நான் சொல்றேன் இவளை பற்றினா தான் என்ன பற்றலாம். அதனாலதான் என் வலது கையால் அவ திருவடியை தூக்கி காட்டுறேன் பாருங்க. இல்லைன்னா தாயார் தான் ஒரு திண்டு வச்சுன்னு உட்காரக்கூடாதா? இவர் கை தானா திண்டா கிடைச்சதுனால் இவர் அந்த கையை அந்த திருவடியை காட்டுறார்னு அர்த்தம். இவளை பற்றி என்னை பற்றும் கோள், என்னை நேரை பற்றுவதை விட பூமாதேவி மூலம் பற்றணும். 3 தேவிகள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த ஸ்ரீதேவி நாச்சியார் தான் சீதாதேவி. ராமாவதாரத்துல சரணாகதி பண்ணணும்னால் சீதையை முன்னிட்டு கொண்டுதான் பண்ணணும். அதே நீலாதேவி நப்பின்னை. கிருஷ்ணாவதாரத்துல சரணாதி பண்ணணும்னா நப்பின்னையை பற்றி தான் பண்ணணும். அதனால்தான் திருப்பாவையில் 3 போஷரங்களும் நப்பின்ன பிராட்டிக்கு தான். உந்து மதகளித்தான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தரிக்கும் கரியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமுருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய். 18, 19, 20 3 பாட்டு. 3 போஷரத்திலையும் நப்பின்னை நப்பின்னை நப்பின்னைனால் அது நீலாதேவியினுடைய அவதாரம். கிருஷ்ணாவதாரம்னா நப்பின்னை. அதே வராகாவதாரம்னா பூமி. ஆக ஸ்ரீதேவி சீதை ராமர், நப்பின்னை நீலாதேவி கண்ணன், வராக பெருமாள் பூமாதேவி இதோ இந்த அவதாரம். வராக பெருமாளை பூமாதேவியை பற்றித்தான் செய்ய வேணும். அதனாலதான் அந்தர்கித இதர குணாது அபலா ஸ்வபாவாது ஔதன்பதே பயசிமஜ்ஜனம் அபியனைஷீஹி. அதற்காக நீராகவே ஒன்னும் தெரியாது போலே கீழே சென்று விட்டீர் போலும். அதே கிரந்தத்தில் அவரும் சுவையா சொல்றார். ஏன் வராக பெருமானத்தான் பற்ற வேணும், வைகுந்தத்துல படைக்கூடாதனால் இந்த சம்சாரம்ங்கிற கரையேறி வந்தவர்களுக்கு வைகுண்டமா? ஆனா அப்படி இல்லை, கரையே கடக்காம திண்டாடிட்டு இருக்கிறவர்களுக்கு தான் வராக அவதாரம். கரையேறி வந்து விட்டால் சரி, கடலிலே தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு உள்ள வந்தவர், ஏறி வந்தவருக்கு அவர், இறங்கி வந்து கடலுக்குள்ள வந்தவர் வராக பெருமாள். நாம ஏறி போனோம்னா வைகுந்தநாதனை பற்றலாம், அவர் இறங்கி கடலுக்குள்ள வரவே மாட்டார். ஆனா வராக பெருமாள் தான் அவர் இறங்கி வந்து நம்ம ஏற்றுக்கொண்டார். சரி, பார்க்கடலை பற்றலாம், கண்டிப்பா பற்றலாம். அது ரொம்ப மேலிடம். திருப்பார்கடல்ங்கிறதே ரொம்ப உயர்ந்த இடம். ஆனா கீழிடம் நாம வாழக்கூடிய நமக்கு தெரிஞ்சதுல இந்த முதல் கடல் உப்பு கடல், 6வது கடல் தான் பார்க்கடல். அவ்வளவு தூரம் போவதற்கே தெரியாது. அடுத்தது மத்ஸ்யாவதாரத்தை பத்தலாமா? செய்யலாம். மத்ஸ்யம் எதால ரட்சிக்கும்? பெருமாள் எதால ரட்சிக்கிறார்? கண்ணால பார்த்தே குட்டிகளை காப்பாத்திருமா. மத்ஸ்யத்துக்கு ஒரு பெருமை சொல்றா, 50 குட்டி போடும். கண்ணால பார்த்து பார்த்து கட்டாட்சத்தாலே மொத்தத்தையுமே காப்பாத்தி விடுமா. இதுதான் அதுக்கு இருக்கிற பெருமை. ஆனால் வராக பெருமான்
நினைச்சே காப்பாத்திடுவார். பார்க்க கூட வேண்டாம், நினைவாலே. அதைத்தான் இந்த 2 ஸ்லோகம் சொன்னேனே, நான் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னை கூட்டி போகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். என் நினைவால், தன்னுடைய சிந்தனை கடாட்சம் கூட வேண்டாம், அவருடைய நினைவால் சங்கல்பத்தாலே காப்பாற்றுகிறார்னால் ஒரு கேள்வி, ஒருத்தருக்கு உயிர் போப்பது போற சமயத்தில் பெருமாளை நினைத்து கொண்டு உயிரை விட்டாத்தான் மோட்சம் கிடைக்கும்னு பகவத்கீதை சொல்றது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. என்னை எப்போது நினைத்து கொண்டிரு. பரதரை பத்தி ஆதி ஜடபரதர்னு ஒரு கதை சொல்லுவா. ஜடபரதோபாக்கியான்னு பாகவதத்துல வரும். அந்த சுவாமி பக்கத்துல ஒரு மான் குட்டி இருந்தது. அந்த மானை நினைச்சிருந்தே கடைசியில உயிரை விட்டுட்டார். அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார், ஒரு பெரிய யோகி. அதனால கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லச்சே, என்ன நினைத்து கொண்டு உயிர் விடுகிறாயோ நீ அடுத்ததாக பிறப்பாய். இது ஒரு சரியான சிக்கல். ஏன்னா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அப்ப நினைச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். அது அவரே சொல்லிட்டார், தஸ்மாது சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர. அதனால என்னை எப்போதும் நினைத்து கொண்டு இருந்தால்தான் பிராணன் பிரிகிற தருவாயில் நினைவு வரும். வந்தால் அப்ப பெருமாளுடைய சாயுஜ்யம் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். அந்த கடைசி நிமிஷம்லாம் நினைவு இருக்குமான்னு கூட தெரியாதே. நம்முடைய நிலை என்னவா இருக்கும், இது என்ன கட்டையாட்டம் பட போறதா, நினைவு இருக்குமா? சில பேர்லாம் 6 மாசமா நினைவே இல்லாமல் இருந்து சட்டுன்னு போயிட்டாங்கிறாளே, அப்ப அவளுக்கெல்லாம் என்ன ஆகும்? இதுல பெரிய ஆபத்து. அதுக்காகத்தான் வராக பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், கவலைப்படாதே, அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே, எப்பவோ என் உடம்பு என்ன நிலையில இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரகா. இப்ப மன நிலைப்பட்டிருக்கு, உடம்பு கை காலெல்லாம் சொன்ன பேச்ச கேட்கறது. இப்ப பார்த்து உன்னுடைய திருவடிகளே சரணம்னு சொல்லி வச்சுட்டேன்னால் கடைசி காலத்தில் காலு மெழா. இது நிற்குமா? கடைவாய் வழிசோர அட்டிய வாயில் அட்டிய கஞ்சியும். இவனுக்கு கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு, இங்கேருந்து நொர தள்ளுறது. ஆறான்னு ரெண்டு கரண்டி ஜலத்தை குத்தலான்னு பார்த்தா அப்படியே வெளியில வளருது. குரு சத்தம் தான் கேட்கறது. கண்ணு மலங்க மலங்க பாக்குறது. அப்படி பார்த்தா திரிசூலம் தெரியறது, பக்கத்துல பாசகையெல்லாம் தெரியுது. இதுதான் இவனுடைய நிலைமை. இந்த நிலைமையில அது கடைசி நிலைமை. அப்போது நினைவெல்லாம் வரப்போறதாக கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்லாம் நினைக்க போறோமா? நிலைமையே சரியில்லையனால் கவலைப்படாதே, நீ நினைச்சாதான் உனக்கு என் சாயுஜ்யம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. கடைசி நிமிஷத்தில் நினைவிருந்தால் இதுக்கு அந்திம ஸ்மிருதின்னு பேர். அந்திமனா கடைசி நிமிஷம், ஸ்மிருதி நினைவு, அந்திம ஸ்மிருதி. அந்திம ஸ்மிருதி இருந்தா தான் மோட்சம் போக முடியும். அந்த சட்டத்தெல்லாம் பகவான் மீறவே மாட்டார். ஆனா அந்த சட்டத்தை மீறாம ஒண்ணும் தெரியாத நமக்கு வழி பண்ணி கொடுத்துருவார். சட்டத்தை மீறினோம்னா நாளைக்கு பெரிய ஆபத்து. அவரே தான் சட்டம் போட்டிருக்கார், ஆனால் அந்த சட்டம் மாற்ற மாட்டார். கடைசி நிமிஷத்தில் என் சிந்தனை இருக்க வேண்டும். சிந்தனை இருந்தா தான் மோட்சம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் என்ன மாத்திக்கிறார்னால், அன்னைக்கு என் நிலைமை என்னவா இருக்குமோ எனக்கு தெரியாது, அதனால இன்னைக்கும் திருவடிகளே சரணம்னு சொல்லி வச்சுட்டேனால் உன் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அதுக்குத்தான் ரக்ஷாபரம்னு பேர். நீ சிந்திக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிந்திக்கிற நிலைமையிலேயே நீ இல்லாவிட்டாலும் உன்னை நான் நினைவில் கொண்டு நான் சிந்தித்து அழைத்து போகிறேங்கிற. அதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா. உடம்பு ஒழுங்கா இருக்கு, மனசு ஒழுங்கா இருக்கு. அந்த சமயத்தில் தாத்து சாமிய எறும்பு சீழ் சதை மஜ்ஜ எல்லாம் ஒழுங்கா இருக்கு. சத்தம் ரஜஸ் தமோ குணம் ஓரளவு இருக்கு. அந்த சமயத்துல சரணம்னு பற்றிட்டோம்னால் விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம். இதே ஆளு கடைசி நிமிஷம் படுத்துட்டு இருக்க போறானே, மிரியமானந்து மரணம் அடைந்து கொண்டிருக்கிற தருவாயில். மிரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம், கல்லு போல கட்டு போல தூசி போல கிடக்குறான். நினைவே இல்லை, பேச்செல்லாம் இல்லை. ஆனா அப்பதான் எல்லாருக்கும் உண்மையெல்லாம் சொல்லணும்னு தோணும். ஒன்றும் சொல்ல வராது. இன்னாரெல்லாம் தப்பானவா, இன்னாரெல்லாம் சரியாதவா, இத்தனை நாள் இது புரியாத இருந்துட்டே பாக்கி இருக்கிறவாளுக்கு சொல்லிட்டு போவோமேனால் காத்து தான் வரும். ஒன்றும் பேச்சுவார்த்தையெல்லாம் வரவே வராது. சரி இவன் ஏதோ சொல்றாரு போறதுக்கு, சொத்தை எங்கேயானு எழுதி வச்சுட்டு சொல்லாத பட போறார். அப்படிங்கிறதுல பக்கத்துல இருக்கிறவன்லாம் கையெழுத்துப்பாக நீட்டிகிட்டே இருப்பான். ஏதானு கையால் அழுத்தி வேணா வாங்கி விடலாமாங்கிறதுக்காக நீட்டின்னு இருப்பான். அவர் அப்ப பார்த்து சொன்னார், அந்த சொத்தளவுக்கு கடனும் வச்சிருக்கேன்னார், பக்கத்துல இருக்க காணப்படுவான். அப்புறம் யார் இருப்பா? சொத்து இருக்குன்னு சொல்றதுக்காக வந்துட்டு இருப்பா. கடன் வச்சிருக்கேன்னு சொன்னால் கிடைக்கவே மாட்டான். இப்படி போய் இருக்கானே, இவனெல்லாம் நல்லவன்னு நம்பினேன் என்னால். ஒண்ணு நம்பாதே. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. 34 பாசுரத்துல திருமாலையில் ஆழ்வார் சாதிக்கிறார். உள்ளேயே உட்காண்டிருப்பார்,
மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்ச. இவன் எப்ப உண்மை பேசுறான்னு பார்த்துட்டு இருப்பார். எல்லாரும் ஏமாற்றும் போதும் பார்த்திருப்பார். இவன் ஏமாற்றும் போதும் பார்த்து கொண்டிருப்பார். வருவானா நம்ம சொத்து கட்டுப்படக்கூடாதேன்னு உள்ளே இருப்பார். பெரிய உழவர்கள்லாம் கடைசியில் அறுவடை பண்ணணும் இல்லையோ, அந்த சமயத்துக்கு எங்கேயோ வீட்டுல உட்கார்ந்தாள்லாம் தூக்கின் படுவா. அறுவடை பண்ணதெல்லாம் கிடைக்காது. வந்து ஒரு பெரிய பரணை கட்டிண்டு சின்ன கொட்டா போட்டுண்டு நிலத்தோட உட்காந்துருக்கணும். உட்காண்டு இருந்தா தான் அறுவடை சமயத்துக்கு எடுத்துன்னு நெல்லை வீட்டுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு தான் பெருமாள் உள்ள உட்காந்துருக்காராம். இவன் யார் நான் அறுவடை பண்ணச்சே விட்டுட்டேன்னா யமன் கொண்டு போடுவனோ சந்திரன் கொண்டு போடுவனோ தெரியாது. இவன் உறவுக்காரனை இவன் விடமாட்டான். சொத்து என்னது? அதனால உள்ளேயே உட்காந்து பரணை கட்டிண்டு கொட்டாயை போட்டுண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த நெல்லு மணி வருமா வருமானு பார்த்து கூட்டிட்டு போறாரோ இல்லையோ. அப்படி இருக்கிறச்சு அவர் தான் நினைத்தாகணும். நான் தான் சொத்து, அவர் தான் சுவாமினால் சுவாமி தான் சொத்தை மறக்காம இருந்தாகணும். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோனரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாபஜம் ததா தம் பிரியமானந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் நஞ்சன்மித்துன்னு சொல்றார். கடைசி நிமிஷத்துல நினைவு இருக்கணுமா வேண்டாமா, நம்ம நினைக்கணுமா அவர் நினைத்து விடுவாரா, இந்த சந்தேகத்தோடு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. திருக்கச்சி நம்பிகள் கஜேந்திரதாசர் பூவிருந்தவல்லியில் அவதரிச்சவர். அவர் தினப்படி பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போவார். பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரம் பண்ணுவார். விசிறுவார், முடிப்பார், திரும்பி வந்துடுவார். மறுநாள் காலத்தால மறுபடியும் போவார். அப்போலேருந்து அது புஷ்பத்துக்கு ரொம்ப பேர் எடுத்த ஊர். 1000 வருஷம் இப்பதானே மல்லி பூர்ந்தவல்லி மல்லி சொல்வாடும் இல்லையா, அது போல 1000 வருஷத்துக்கு முன்னாடி குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டது. ஓஹோன்னு மல்லி வளருமா, அதெல்லாம் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு மற்ற ஊர் க்ஷேத்திர பெருமாளுக்கெல்லாம் கொண்டு சமர்ப்பிப்பாளாம். இந்த சுவாமி போறார், அவர் பேசுவாராம். விசிற சமயம் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் இவரிடத்துல பேசி நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாளாம். அந்த நாள்ல ராஜாக்கள்லாம் மாறுவேஷம் போட்டு எப்படி நடக்குதுன்னு போவாள் இல்லையோ, அதை போல இவ தேவாதிராஜன் எல்லாரும் எப்படி நடக்கிறா, பிரஜைகள்லாம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அப்பப்ப கேட்பறான், என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, நம்ம ஆட்சியெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்றாளான்னு. இவர் பார்த்தா ராமானுஜர் இவர் தான் தேவப்பெருமாள்கிட்ட பேசுறார். அதனால இவர்கிட்ட நம்ம சந்தேகத்தை சொல்லுவோம், அவர் போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானம் வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு போய் திருக்கச்செம்பிகளை சேவித்து, அடியன் உள்ளத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, இதுதான் சந்தேகம், அவர்கிட்ட கேட்கணும். சரி, எனக்கு ஒன்றும் பெருசா நீர் சொல்றதெல்லாம் புரியவே இல்லை, நீர் சொன்னீர்னு அவர்கிட்ட சொல்லிவிடுறேன், அவர் ஏதாவது பதில் சொன்னா உங்ககிட்ட வந்து சொல்லிவிடுறேன். ஆமா, நேர போனார். அன்னைக்கு கைங்கறி முடிஞ்சு போச்சு. எல்லாம் விசிறி முடிச்சாச்சு, கிளம்பணுமோ இல்லையோ. மேல நீங்க பொருள் சின்ன மலை இருக்கும் இல்லையோ, தேவபெருமாள் சேவைக்கு போனா அந்த அது ஒரு 30 படி 40 படி ஏறணும். போனா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த இருக்கிற அந்த மேல் சுத்து பிராகாரத்துக்குள்ள ஒரு மூலை பள்ளியெல்லாம் பாக்குறேன் இல்லையா, அந்த பள்ளியை சேவிச்சு இந்த பூ மூலையில போனேன்னா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு சொல்லுவாரு. அந்த மண்டபத்துல பெருமாள் இருப்பலாம். கட்சி தானே ஊரே, காஞ்சி தான் கட்சி. அங்க இவர் திருவாலவட்ட கைங்கரை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு கிளம்பி போகணும், போகவே இல்லை. தயங்கி நின்றுட்டே இருந்தாலும் என்ன ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாப்புல இருக்கே, என்ன சொல்லுன்னா இல்ல, அடியேனுக்கு ஒண்ணும் வேண்டாம், அந்த சுவாமி நிறையா நடந்துட்டு இருக்கார், அவருக்கு ஏதோ சந்தேகங்கள்லாம் இருக்கான், அதுக்கு நீர் தான் சமாதானம் சொல்லணும்னா 6 வார்த்தைகள்னு சொல்லுவார்கள். தேவ பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் அருளிய 6 வார்த்தைகள். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது. அதுல 4வது தான் நமக்கு முக்கியம். அந்திம ஸ்மிருதி வர்ச்சனம். அந்திம ஸ்மிருதினா கடைசி பிராணன் போகும் தருவாயில் நினைவை விட்டு விடலாம், இருக்க தேவையில்லை. அங்க வார்த்தை இருக்கிறது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். வர்ஜனம்னா நினைவு வந்தாலும் உட்டுடனமான்னு கேள்வி கேட்க தோணும். சுவாமி நீர் பண்ண உபன்யாசம் எல்லாம் கேட்டுருந்தேன், ராத்திரி வீட்டுக்கு போய் என்னன்னு பேசியிருந்தேன், ஆசை போட்டுருந்தேன், அப்பதான் ஒண்ணு தோணித்து, கடைசி நிமிஷத்துல நனவு வந்து நனவு தப்பிப்படுத்தினால் நமக்காக பெருமாள் நினைத்து கொள்வார்னு சொன்னீர். அதுக்கு தேவ பெருமாள் வார்த்தையில் நீ நினைக்கவில்லை என்றால் நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்ல காணோம். அந்திம ஸ்மிருதி விட்டு விடுன்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை தப்பித்தவரி எனக்கு எங்கேயான்னு நினைவு வந்துடுத்துனால் நான் என்ன பண்ணுவேன், மறந்துடுறமான்னார். இப்படி கூட யாரானு கேட்பா, தாராளமா நினைவு வந்தா நினைத்துக்கொள், உனக்கு அந்த நிலைமை இல்லைன்னா தாம் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு. தவிர அதுக்கு நினைவெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி பெருமாளை மறக்கிறதுன்னு தெரியல, இது பண்ணவே வேண்டாம், எந்த நிலைமையில் வந்தாலும் சரிதான். அதனால அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னால் வராத போது, உன்னால் நினைக்க இயலாத போது உனக்கு பதில் நான் நினைக்கிறேன்னு பொறுப்பை ஏத்துக்கிறார்னு அர்த்தம். நினைவு போகாது. ஏன்னா நினைவு இருந்தா தான் மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லிவிட்டது, அது சட்டம். அதனால அதை அவர் மாத்தல, நினைவு அப்படியே இருக்கட்டும், உன்னால முடியல தானே, இதை என்னைக்கோ ஒரு நாள் சரணம்னு சொல்லியிருக்கியே, உனக்கு பதில் நான் நினைக்கிறேன் அழைத்து போகிறேன். அதனால சட்டம் சொல்லியிருக்கிறது தேவ பெருமாள் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் பண்ணணுமே. அவர் சொல்லிவிட்டார்,
கடைசி நிமிஷத்து நினைவு தேவையில்லைன்னு அவர் சொன்னார். நிஜமா எனக்கு கடைசி நிமிஷம் வரைச்சே தேவப்பெருமாள் வந்து அழைச்சின்னு போவாரானால் வராக பெருமாள் வந்து அழைத்து போவார். ஏன்னா அவர் தான் தன் ஸ்லோகத்துல வராக புராணத்துல சொன்னது, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம், நான் அவனை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறதுனாலே மரணப்படுக்கையில் இருக்கிறவனை கூட தான் நினைச்சு ரட்சிச்சுடுறாருன்னு அர்த்தம். பார்த்து காப்பாற்றுவது மீன், நினைத்தே காப்பாற்றுவது வராகம். ரெண்டுத்துல எது வேணும்னு பார்த்துக்கோ. இதைத்தான் தேசிகன் அந்த கிரந்தத்துல சொல்றார். அது கட்டாட்சித்து கட்டாட்சித்து காப்பாற்றும். இது அப்படி இல்லவே இல்லை, நினைத்தே ரட்சித்து விடுகிறாரே. சரி, ஆமை அத்தை பற்றலாமன்னால் கடலில் மூழ்காமல் ஒரு மலையை காப்பாத்தி விட்டது ஆமை. 7 மலையோட சேர்ந்து பூமியே கடல்ல மூழ்கச்சே காப்பாத்தினது வராகம். ஒரே ஒரு பர்வதம், மந்தர பர்வதம், அது ஆழ்ந்து போயிடாம கீழே ஆமை போச்சு காப்பாற்றிடுத்து. இந்த மந்தர மலையாட்ட 100 மலை இருக்க உலகத்துல, அந்த மொத்தத்தையும் சேர்த்து பூமாதேவி அமிழ்ந்து விட்டாள். அப்ப அவரோட சேர்த்தவனை பற்றுவீரா, இல்ல ஒரே ஒரு மலையை காப்பாத்தி விட்டவரை பற்றுவீரா? அதனால ஆமை இல்ல, வராகனைத்தான் பற்றணுங்கிறார்.